ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, நான் நைக்காவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பற்றி தான். இது வந்து ரொம்ப ஹாஹா ஹோஹோ ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லைங்க. பேசிக்காக நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. பட் பேசிக்காக நமக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ், அதாவது செல்ஃப் கேர், நம்ம ஓரளவுக்கு நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், நம்மளை கொஞ்சம் நல்லா காமிச்சிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சில ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதே மாதிரி நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அண்ட் டெய்லி யூஸ்க்கும் தேவைப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். மற்றபடி எனக்குலாம் இந்த மேக்கப்பு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது. அதை நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். பட் பேசிக்காக நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணோன்ற நாலேஜு நமக்கு இருந்தால் போதுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸில் உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன். ஸோ இது 2 பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் பை பண்ணதுக்காக எனக்கு ஃப்ரீயாக வந்தது. ஒன்று நிவியா பாடி லோஷன், இன்னொன்று வந்து நிவியா டியோட்ரண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா பாடி லோஷன் அண்ட் பாடி மிஸ்ட்டு, அதாவது பாடி ஃப்ராக்ரன்ஸ். இது 2 எப்போவுமே நமக்கு தேவைப்படுற ஒன்று தான் எல்லாருக்குமே. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து நிவியா ப்ராடக்ட்ஸ் தான். ஒன்று பாடி லோஷன், ஒன்று நிவியா டியோட்ரண்ட்டு, நிவியா நேச்சுரல் க்ளோ டியோட்ரண்ட்டு, அதாவது அது விமென்ஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் நான் பண்ண பில்லிங் வந்து ஒரு 2000க்குள்ளே இருக்கிற பில்லிங் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே ஒர்த். அண்ட் நான் டியோட்ரண்ட் வாங்கினது நிவியா தாங்க. எனக்கு நிவியா வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த நிவியா நேச்சுரல் க்ளோ ஸ்மூத் ஸ்கின் டியோட்ரண்ட்னு இருக்கும். அது வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். அதே மாதிரி 48 ஹவர்ஸ் இருக்கும்னு போட்டிருக்கு. பட் நமக்கு வந்து அது ஒரு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அது ஒரு நாள் அந்த டியோட்ரண்ட் நல்லாவே இருக்குது. அண்ட் மென்ஸுதுமே நான் நிவியா தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நிவியா ஆக்டிவ் ஃப்ரெஷ்னு இருக்கும் மென்ஸு, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஈவன் அதுவும் நல்ல ஒரு மைல்டு ஸ்மெல்லோடு இருக்கிறதுனால நமக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் நைக்காவோட ஓன் ப்ராடக்ட்டே சூஸ் பண்ணியிருக்கேன். வண்டர்லஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அது நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. நானுமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 21,000 யூசர்ஸோட ரிவ்யூ இருந்தது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியாச்சு. பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஒரு 6 to 5 ஹவர்ஸ் நல்லாவே அந்த ஸ்மெல் இருக்குது. ஃப்ராக்ரன்ஸில் என்ன பிரச்சனைனா, ரொம்ப ஹெவி ஸ்மெல்லாக இருந்ததுன்னா நமக்கு ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும். சிலருக்கு அந்த ஓடர் செட் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வேஸ்லின்ங்க பாடி லோஷன். நான் சூஸ் பண்ணது வந்து கோகோ க்ளோ. அண்ட் இது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. அதாவது இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம குளித்து முடிச்சிட்டோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ நல்லா யூஸ் பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் வந்து இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அண்ட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் ஸ்மெல் தாங்க. எனக்கு பர்டிகுலராக இது ரொம்ப பிடிக்கும். தென் இது பார்த்திங்கன்னா, நான் ஃபேஸ்க்கு சூஸ் பண்ண சீரம், ஃபேஸ் ஆயில் அண்ட் சன்ஸ்க்ரீன் தாங்க. ஸோ இது 3மே நான் இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்கிற பிராண்ட் பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட் பிராண்ட் தான். ஸோ இதில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபேஸ் ஆயில், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இந்த 3 வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப, அதாவது பேசிக்காக நம்ம ஃபேஸ்க்கு தேவைப்படுற திங்ஸ் தாங்க. அதை தவிர்த்து ஃபவுண்டேஷனோ இல்லை காம்பேக்ட் பவுடரோ இதெல்லாம் நான் எதுவும் வாங்கலை. எனக்கு இதை பற்றி பேசவும் தெரியாது. அது அவங்கவுங்க விஷ். ஸோ பட் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த 3: ஃபேஸ் ஆயில், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். மினிமலிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. அதாவது பட்ஜெட் வைஸும் நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ப்ராடக்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் சீரம் வந்து இது ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னு போட்டிருந்தது. ப்ளஸ் வந்து இது வந்து நமக்கு ஈவன் டோன் கொடுக்குங்க. ஸோ ஃபேஸ் சீரம் வந்து கிளென்சர், டோனர் இதெல்லாம் போடலாம். கிளென்சரெல்லாம் நான் வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுருவேன். கிளென்சர், டோனர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபேஸ் சீரம் வந்து இது வந்து ஈவன் டோன்
கொடுக்கறதுக்காக பெஸ்ட் ப்ராடக்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டுங்க. மாய்ஸ்சரைசர் நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தேவைப்படுற ப்ராடக்ட் தான். அண்ட் நான் மினிமலிஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் வாங்கினேன். மாய்ஸ்சரைசர் நல்லாவே இருக்குங்க. நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து சில மாய்ஸ்சரைசர்லாம் ஒரு மாதிரி ஆயில் டோனா அப்படியே இருக்கும். இது வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகுதுங்க. இது விட்டமின் பி5 இருக்குது இதில. உண்மையிலே இந்த ப்ராடக்ட் சூப்பராகவே இருக்குது. ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுனால நமக்கு அந்த பிசுபிசுப்பு ரொம்ப தெரியல. நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்ங்க. சன்ஸ்க்ரீனுமே நான் மினிமலிஸ்ட்டு தான். அதாவது 3மே மினிமலிஸ்ட் ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் நம்ம போட்டாகணும். வெளியில் ஒர்க் பண்ணுற விமன்ஸ் எல்லாம் வெளியில் போகிற மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அண்ட் SPF 50 இருக்கிற சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கவரேஜ் மாதிரி, நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு கவரேஜ் மாதிரி. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபவுண்டேஷனோ காம்பேக்டோ போட்டுக்கோங்க. பட் இது வந்து நம்ம எப்போவுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் போடுறது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் நைக்கால வாங்கின ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சேவிங்ஸ் கொடுக்குங்க. ஆஃபர் டைமில் மட்டும் நைக்கால வாங்குங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.